ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அமேசானில் பார்சல் ஒன்று வாங்கியிருந்தோம். என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, ஈலவ் பிராண்டோட 18 வாட் சப்மெரின் பம்பு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற கவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்போட பில் டீட்டெயில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் பெஸ்ட்டு செல்லராக இருக்காங்க. அதனால தான் நம்ம இதை ஆர்டர் போட்டிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலோட ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பம்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வோல்டேஜ் ரேஞ்சு, என்ன வாட்டேஜ் எடுக்குங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே பம்பை பார்த்தீங்கன்னா நல்ல பபுள் ஷீட்டை வச்சு ரேப் பண்ணி எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப் அண்ட் செக்யூராகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பம்பை வெளியே எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, ஈலவ்னு. பம்பும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காம்பேக்டாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி நல்லா சின்ன சைஸாக நல்லா அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பம்போட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கூடையே ஒரு நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராகவே நல்லா தான் இருக்குது. இந்த பம்பை ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அமேசானில் வேறு பம்ப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன பம்புன்னு பார்த்தீங்கன்னா சீர் பிராண்டோட 18 வாட்ஸ் பம்ப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பம்போட பேக்கிங் குவாலிட்டிலாம் நல்லா தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பம்போட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி யாரோ வாங்கி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதை உடச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் போட்டு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இந்த பம்பை கம்பேர் பண்ணும்போது ஈலவ் பிராண்டில் உள்ள பம்பு வந்து வேறு லெவலில் சூப்பராகவே இருக்குது. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பை நீங்கள் யாரும் ஆர்டர் போட்டுறாங்க. அதனால தான் இந்த வீடியோவோட இதை அட்டாச் பண்ணேன். நம்மளும் இந்த டேமேஜ் ஆன பம்பை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அமேசானுக்கு அனுப்பி இதை ரிட்டன் போட்டு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈலவ் பம்பை பற்றி இப்போ பார்க்கலாம். அதோட ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு, போதுமான அளவுக்கு லென்த் இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னலாக ஒயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் வாங்கி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயரோட உள்ள நாசில வெளியே எடுத்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் நல்லா பிளாஸ்டிக் தான், நல்லா திக்கான பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நாசிலோட பேக் சைடு எடுத்து இந்த பம்பில் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாலே உருவாது. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா பேஸ்ட்டை வச்சு ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பம்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வாளியில் தண்ணியை பிடிச்சி பம்பை நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். இப்போ பவரை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதோட ஃபோர்ஸ் பாருங்கள், தண்ணி அரைவாளி இருக்க போய் அதோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா ஃபோர்ஸாகவே வருது எனக்கு நேரில் பார்க்கும்போது. இப்போ உங்களுக்கு அதோட ஃபோர்ஸ் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் அதோட ஃபோர்ஸை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு. இந்த பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டரை வந்து ஒரு சின்ன லெவலில் பம்ப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபவுண்டைன் மாதிரி ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த பம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு ஹோஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடி 10 ரூபா ரேட் வருது. இந்த ஹோஸை பார்த்திங்கன்னா நம்ம பம்போட கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பிளாஸ்டிக் நாசில், அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஃபிட்டிங்கை வந்து இந்த மாதிரி பம்போட ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த செட்டப்பை தண்ணியில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பம்பை வந்து நார்மலாக செக் பண்ணி பார்த்தோம், பைப் எதுவும் கனெக்ட் பண்ணாமல். இப்போ பைப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி அதோட ஃபோர்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு, பம்பு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாட்ரு வர்றது அந்த ஹோஸ் வழியாக உங்களுக்கு தெரியுதா? ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பம்புக்கு இதோட ஃபோர்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த 250 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரை நல்லாவே பம்ப் பண்ணுது. நான் எதுக்கு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏர் கூலரில் தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்பு தேவைப்பட்டுச்சு. நான் அதனால தான் இந்த பம்பை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சின்ன லெவலில் தண்ணியை பம்ப் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பம்பு தேவைப்படுது அப்படின்னா இந்த பம்பை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.